வணக்கம் நண்பர்களே. இன்று தமிழ்நாடு முழுவதும் சமூக வலைத்தளங்களில் அதிகம் பேசப்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். சென்னை மெட்ரோ நிலையத்திற்கு முதலமைச்சர் விஜய் வருகை தந்தபோது அங்கு எதிர்பாராத அளவுக்கு மக்கள் மற்றும் ரசிகர்கள் திரண்டனர். அவரை காணவும், கை அசைத்து வரவேற்கவும், செல்போன்களில் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்கவும் ஆயிரக்கணக்கானோர் ஆர்வம் காட்டினர். அந்த காட்சிகள் சில நிமிடங்களிலேயே சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவின. பலரும் அந்த வீடியோக்களை பகிர்ந்து தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர். ஆனால் இந்த வருகை ஏன் இவ்வளவு கவனத்தை ஈர்த்தது? அந்த நேரத்தில் என்ன நடந்தது? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருந்தன? மக்கள் எப்படி எதிர்வினையாற்றினர்? இந்த நிகழ்வு அரசியல் ரீதியாக என்ன சுட்டிக்காட்டுகிறது? இந்த வீடியோவில் கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் முழுமையாக பார்க்கலாம். இடைக்கோடு. முதலமைச்சர் விஜய் சென்னை மெட்ரோ நிலையத்திற்கு வந்த தகவல் வெளியான சில நிமிடங்களிலேயே அந்த பகுதியில் பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் அதிக அளவில் கூடத் தொடங்கினர். மெட்ரோவில் பயணம் செய்த பொதுமக்களும் அவரை பார்த்தவுடன் தங்களது மொபைல் போன்களை எடுத்து வீடியோ பதிவு செய்ய ஆரம்பித்தனர். விஜய் என்ற முழக்கங்கள் பல இடங்களில் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பலர் அவருடன் செல்ஃபி எடுக்க முயன்றனர். சிலர் கை அசைத்து வாழ்த்து தெரிவித்தனர். குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அவரை காண ஆர்வமாக இருந்தனர். பாதுகாப்பு அதிகாரிகள் கூட்டத்தை கட்டுப்படுத்த தீவிரமாக செயல்பட்டனர். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாமல் முதலமைச்சரின் பயணம் தொடரும் வகையில் பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டது. இந்த நிகழ்வின் வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவின. சில மணி நேரங்களிலேயே லட்சக்கணக்கான பார்வைகளை பெற்றதாக பல பயனர்கள் பகிர்ந்தனர். ஆதரவாளர்கள் மக்களோடு மக்களாக பயணிக்கும் முதலமைச்சர் என்று பாராட்டினர். மற்ற சிலர் பொது இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தையும் தெரிவித்தனர். அரசியல் விமர்சகர்கள் இந்த நிகழ்வை வேறு கோணத்திலும் பார்க்கின்றனர். பொதுமக்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு தலைவரின் மக்கள் செல்வாக்கை பிரதிபலிக்கலாம் என்றும், அதே நேரத்தில் அது மட்டும் அரசியல் முடிவுகளை நிர்ணயிக்காது என்றும் அவர்கள் கூறுகின்றனர். இந்த சம்பவம் குறித்து பல்வேறு கருத்துகள் சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து பகிரப்பட்டு வருகின்றன. ஆதரவு, விமர்சனம், ஆச்சரியம் என பலவிதமான எதிர்வினைகள் வெளியாகியுள்ளன. இது வெறும் ஒரு மெட்ரோ நிலைய வருகை மட்டுமல்ல, ஒரு பொதுத் தலைவர் பொதுமக்களிடையே தோன்றும் போது ஏற்படும் இயல்பான ஆர்வத்தையும் சமூக ஊடகங்களின் வேகமான தாக்கத்தையும் வெளிப்படுத்தும் நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களில் இதுபோன்ற மக்கள் சந்திப்புகள் தொடருமா? பாதுகாப்பு நடைமுறைகளில் மாற்றங்கள் வருமா என்பது கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கும். இந்த சம்பவம் குறித்து உங்கள் கருத்து என்ன? மக்களுடன் நேரடியாக கலந்துரையாடும் இதுபோன்ற நிகழ்வுகள் அதிகரிக்க வேண்டுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இதுபோன்ற தமிழ்நாடு அரசியல் மற்றும் நடப்பு நிகழ்வுகளின் உடனடி அப்டேட்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு முக்கியமான அப்டேட்டில் சந்திப்போம். வணக்கம்.